பங்குனி மாதம் அமாவாசை. அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. சிறப்பான இந்த பங்குனி அமாவாசை நாளில் முன்னோர்கள் வழிபாட்டை விரதம் இருந்து தவறாமல் மேற்கொண்டால் நம் குடும்பமும் தலைமுறையும் தழைக்கும் என்பது ஐதீகம். இத்தனை சிறப்புமிக்க இந்த பங்குனி மாதம் அமாவாசை வருகின்ற மார்ச் மாதம் 18/3/2026 அன்று வருகிறது. இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நினைத்து மனமாற வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு உண்டாகும். பங்குனி மாத அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு தவிர விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபட்டால் குலதெய்வத்தின் அருளால் இதுவரை நம் வாழ்வில் இருந்த துன்பங்களெல்லாம் விலகி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பங்குனி மாதத்தை திருமண மாதம் என்றே அழைப்பதால் பங்குனி மாதத்தில் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் தவறாமல் வழிபட்டால் திருமண தடைகளும் தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பதும் ஐதீகம். வருடத்தின் 12வது மாதமான பங்குனி மாதம் புரட்டாசி மாதத்திற்கு இணையான புண்ணிய பலன்களை தரக்கூடியது. பங்குனி மாதம் தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற புண்ணிய மாதம் என்பதால் மங்களகரமான மாதமாகவும் கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் வரும் அமாவாசை, பௌர்ணமி போன்ற திதிகள் மிகவும் சிறப்பானவை. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் சுப காரியங்களில் ஏற்படும் தடை தாமதங்கள் ஆகியவை முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்தின் அருளால் விலகும். குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்காதவர்கள் வீட்டில் வழக்கமான அமாவாசை வழிபாட்டை முடித்த பிறகு பூஜை அறையில் அமர்ந்து நம் குறைகள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று முன்னோர்கள் மற்றும் குலதெய்வத்திடம் மனமாற பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக கருதப்படுகிறதோ அதற்கு இணையான உன்னதம் மிகுந்த மற்றொரு மாதம் பங்குனி மாதம் ஆகும். மற்ற எல்லா மாதங்களைப் போலவே பங்குனி மாதத்திலும் அமாவாசை தினம் வருகிறது. இந்த பங்குனி மாத அமாவாசை தினத்தன்று அதிகாலையிலேயே குளித்து முடித்து ஆற்றங்கரை அல்லது குளக்கரை போன்ற புண்ணிய நீர்நிலைகளுக்கு சென்று மறைந்த நம் முன்னோர்கள் ஆகியவர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர இயலாதவர்கள் அன்றைய தினம் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம். யாசகர்களுக்கு நம்மால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யலாம். குழந்தை பேரில்லாமல் தவிப்பவர்கள் இந்த பங்குனி மாத அமாவாசையில் விரதம் இருந்து அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபட்டால் அந்த அம்மனின் அனுகிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுபவர்கள் தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாத அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூஷணிக்காய் வாங்கி தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். இப்படி செய்வதால் இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கி அடுத்து பிறக்க இருக்கும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் வளமை பொங்கும் என்பது நம்பிக்கை. சிறப்பு மிகுந்த இந்த பங்குனி மாதத்தில் வருகிற அமாவாசை தினத்தில் மேற்கண்டவற்றை செய்வதால் பித்ரு சாபம் மற்றும் குலதெய்வ சாபங்களால் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க பெறும். திருமணம் போன்ற சுப காரியங்களில் நீடித்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகி நன்மை பெருகும். உணவிற்கு கஷ்டப்படும் நிலை என்றென்றும் வரவே வராது. வருகின்ற மார்ச் மாதம் 18/3/2026 அன்று வருகின்ற பங்குனி மாத அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து நம் குலதெய்வங்களையும் பித்ருக்களையும் வழிபட நம் வாழ்வில் எல்லா நன்மைகளும் உண்டாகும்.